ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேமானுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போட்டு வந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் மொத்தம் 6 பைக்கு ஒரு காரில் போயிருந்தோம். அந்த பெட்ரோல் பங்க் இருக்கும்போது ஒரு 3 மணி. எல்லாருமே டென்ட்டு போட்டு தூங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் ஆள் நிறையா இருக்கனால எங்ககிட்ட ஒரு டென்ட்டு தான் இருந்தனால டென்ட்டை கீழே விரித்து மேலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 5:30 வாக்கில் அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே பெட்ரோல் பங்க்லேயே அப்படியே எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தொட்டி பாலத்தில் போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வேமான் கிளம்புறதா ஒரு பிளான் வச்சுருந்தோம். நாங்கள் போகிற இடம் பூராமே அந்த தொட்டிப்பாலம் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப குண்டு குழியுமாக தான் இருந்துச்சு. இது ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது சுத்தமாக அங்கே தண்ணியே இல்லைன்னு. நாங்கள் அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே வேமான் கிளம்பலான்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சுத்தமாக தண்ணியும் இல்லை. அதோடு அங்கே குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக எல்லாருமே ஹில்ஸ்க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஸ்லோவாக கிளம்பி 10 மணி வாக்கில் அப்படியே குமிளிலேருந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேமானுக்கு. எலெக்ஷன் ட்ரெயினால் நாங்கள் போகும்போதே ஒரு 2 இடத்துல எங்களை ஃபுல்லாக செக் பண்ணாங்க. பைக்கில் வந்துட்டு பேக் யாருனாலும் வைக்க முடியாதால பைக்கில் இருக்க பேக் எல்லாமே காரில் தான் வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் காலன்றனால அந்தளவுக்குலாம் கிளைமேட் ஒன்றும் கிடையாது. ரொம்பவே கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. க்ரௌடுமே அந்தளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. லீவ் டைம்ன்றனால ஃபேமிலிஸை விட நிறையா ஸ்கூல் காலேஜ்லேருந்து பசங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸ்கூல் காலேஜ் பசங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஃபேமிலிஸு இதெல்லாம் கம்மியாக தான் இருந்தாங்க. அப்புறம் கரெக்டாக ஒரு 2 மணி வாக்கில் வேமான் அவுட்டரில் ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். எல்லாருமே 2 மணிக்கு ரூமுக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். அப்புறம் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 மணி வாக்கில் மேட்டோஸ்க்கு ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்கலான்னு சொல்லி நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தோம். நாங்கள் போகும்போது என்னமோ கிளைமேட் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. மழை வரதுக்கான அறிகுறியே கிடையாது. கரெக்டாக நாங்கள் போகிறோம். கொஞ்ச நேரத்துலேயே
ஃபுல்லாக அப்படியே கிளைமேட்டே மாறி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் என்னமோ நார்மலாக மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே டைமாக லைட்டாக அப்படியே ஆலங்கட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே லைட்டாக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டு வருவாங்க. அப்புறம் மழை பெஞ்சு மின்னல் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சேஃப் கிடையாது, எல்லாருமே கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாருமே கிளப்பி விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறனால இதை 2 பார்ட்டாக போடலான்னு இருக்கேன். இது வந்துட்டு பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் எல்லாருமே சச்சின் தேவியாகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸில் ஏதாச்சும் தவறாவோ இல்லை ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா மறக்காமல் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். Until then, bye from Sachin.